வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய பொருளாதாரத்தோட முதுகெலும்பு, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். ஆமா. உங்க பேங்கிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான தகவல்கள், அதோட அமைப்பு, செயல்பாடுகள்னு எல்லாத்தையும் அலசப் போறோம். நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல ஆர்பிஐ எப்படி உருவாச்சு, அதோட ஜெனசிஸ் அண்ட் எவல்யூஷன் என்ன? ஆர்பிஐயோட வரலாறு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம பார்க்குற ஆர்பிஐ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு ஃபுல்லி ஓன்டு. ஆனா ஆரம்பத்துல அப்படி இல்லையே. இல்ல, அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் ஒரு பிரைவேட்லி ஓன்டு வங்கி. அதாவது தனியார் கிட்ட தான் அதோட பங்குகள் இருந்துச்சு. இந்த டைம்லைன்ல சில முக்கியமான வருடங்கள் இருக்கு. இது தேர்வுல அடிக்கடி கேட்கப்படும். 1934ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934. அதுதான் ஆர்பிஐயோட எல்லா அதிகாரங்களுக்கும் மூலம். கரெக்ட். அந்த சட்டப்பின் அடிப்படையில ஏப்ரல் 1, 1935ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நிறுவப்பட்டது. ஆமா. அப்புறம் 1937ல ஒரு முக்கியமான மாற்றம். அதோட சென்ட்ரல் ஆபீஸ கொல்கத்தால இருந்து மும்பைக்கு நிரந்தரமா மாத்தலாங்க. சென்ட்ரல் ஆஃபீஸ்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அது கவர்னர் அமர்ந்திருக்கும் இடமா? சரியா சொன்னீங்க. where the governor sits and where policies are formulated. முக்கிய கொள்கைகள் வகுக்கப்படும் இடம். அதனால அந்த இடமாற்றம் முக்கியம். அப்புறம் முக்கியமான வருஷம் 1949. ஆமா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதும் அது நேஷனலைஸ் செய்யப்பட்டது. அதாவது தனியார் உரிமையிலிருந்து அரசாங்க உரிமைக்கு மாத்திட்டாங்க. சரி, இப்போ ஆர்பிஐயோட அடிப்படை நோக்கத்தை சொல்ற அதோட பிரியாம்பிள், அதாவது முகவுரைக்கு போகலாம். ம் அதோட பிரியாம்பிள் அதோட முழு வேலையையும் 4 முக்கிய புள்ளிகள்ல சொல்லிரும். அது என்னென்ன? முதல்ல, வங்கி நோட்டுகளை வெளியிடுவதையும் கையிருப்பையும் ஒழுங்குபடுத்துதல். அதாவது ரெகுலேட் பேங்க் நோட் இஷ்யூவன்ஸ் அண்ட் ரிசர்வ்ஸ். சரி. ரெண்டாவது, பண ஸ்திரத்தன்மையை உறுதி செய்தல், செக்யூரிங் மானிட்டரி ஸ்டெபிலிட்டி. ஓகே. மூணாவது, நாட்டின் நாணயம் மற்றும் கடன் அமைப்பை இயக்குதல். அதாவது டு ஆப்ரேட் த கரன்சி அண்ட் கிரெடிட் சிஸ்டம். 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஆமா, வளர்ச்சி நோக்கத்தை கருத்தில் கொண்டு விலை ஸ்திரத்தன்மையை பராமரித்தல். டு மெயின்டைன் பிரைஸ் ஸ்டெபிலிட்டி வைல் கீப்பிங் இன் மைண்ட் தி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் growth. இந்த growthங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போ விலைவாசியை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்ல, வளர்ச்சியும் பார்க்கணும். ஒரு பேலன்ஸ் வேணும். சரி, இவ்ளோ பெரிய அமைப்பை யார் நிர்வகிக்கிறாங்க? அதோட கவர்னன்ஸ். ஆர்பிஐயின் நிர்வாகம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கையில இருக்கு. இவங்களை இந்திய அரசாங்கம் ஆர்பிஐ ஆக்ட் படி நியமிக்கும். பதவிக்காலம் 4 ஆண்டுகள். இந்த சென்ட்ரல் போர்டுல 2 பிரிவுகள் இருக்கு இல்லையா? ஒபிஷியல் அண்ட் நான் ஒபிஷியல். ஆமா, ஒபிஷியல் டைரக்டர்ஸ்ல ஒரு கவர்னர் மற்றும் அதிகபட்சமா 4 டெப்யூட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. இந்த மேக்ஸிமம் 4ங்கறத நீங்க நோட் பண்ணிக்கணும். சரி, அப்போ நான் ஒபிஷியல் டைரக்டர்ஸ். அதுலயும் 2 வகை இருக்கு. நாமினேட்டட் பை கவர்மெண்ட். இதுல பல்வேறு துறைகள்ல இருந்து 10 டைரக்டர்ஸும் 2 அரசாங்க அதிகாரிகளும் இருப்பாங்க. ஓகே. மத்தவங்க அதர்ஸ். இந்தியாவுல 4 லோக்கல் போர்ட்ஸ் இருக்கு. அதுல இருந்து ஒவ்வொரு போர்டுக்கும் ஒரு டைரக்டர் வீதம் 4 டைரக்டர்ஸ். ஆக மொத்தம் அதிகபட்சமா 21 உறுப்பினர்கள் இருக்கலாம், அப்படிதானே? கரெக்ட். 1 + 4 + 10 + 2 + 4 மொத்தம் 21. இந்த பிரேக் டவுன் எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம். இந்த லோக்கல் போர்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதோட பங்கு என்ன? இந்தியாவை 4 பகுதிகளா பிரிச்சு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு லோக்கல் போர்டு. மும்பை, கொல்கத்தா, சென்னை, புதுடெல்லி. ஓகே. ஒவ்வொரு போர்ட்லயும் 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்களோட முக்கிய வேலையே உள்ளூர் விஷயங்களை பத்தி சென்ட்ரல் போர்டுக்கு ஆலோசனை சொல்றதுதான். இவங்களோட ஊதியம், அதாவது ரெமினரேஷன் பத்தின விவரங்கள், இந்த நம்பர்ஸ்லாம் தேர்வுல நேரடியா கேட்கலாமே? கேட்கலாம். சென்ட்ரல் போர்டு மீட்டிங் மற்றும் லோக்கல் போர்டு மீட்டிங்குக்கு சிட்டிங் ஃபீஸ் INR 60,000. 60,000? ஆமா. ஹால்டிங் அலோவன்ஸ், அதாவது பர் டிஎம் INR 3,750. ஆனா கமிட்டி ஆஃப் சென்ட்ரல் போர்டு, அதாவது சிசிபி மீட்டிங்குக்கு சிட்டிங் ஃபீஸ் INR 30,000 தான். பாதிதான். ஹால்டிங் அலோவன்ஸ் அதே 3,750. ஆமா. டிராவல் மற்றும் ஸ்டே செலவுகளை ஆர்பிஐ தனியா ஏத்துக்கும். சரி, இப்போ போர்ட் ஃபார் ஃபைனான்சியல் சூப்பர்விஷன் BFS பத்தி பேசலாம். இது சென்ட்ரல் போர்டோட ஒரு கமிட்டி தானே? ஆமா, இது நவம்பர் 1994ல உருவாக்கப்பட்டது. ஆர்பிஐ போர்ட் ஃபார் ஃபைனான்சியல் சூப்பர்விஷன் ரெகுலேஷன்ஸ் 1994 படி. இதோட முக்கிய நோக்கம் என்ன? ஏன் இதை தனியா உருவாக்கணும்? மேற்பார்வை மற்றும் கண்காணிப்பை, அதாவது சூப்பர்விஷன் அண்ட் சர்வேலன்ஸை வலுப்படுத்தத்தான். கமர்ஷியல் பேங்க்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், NBFCஸ்னு
எல்லாத்தையும் ஒரு இன்டிகிரேட்டட் சூப்பர்விஷனுக்கு கீழே கொண்டு வரணும். இன்டிகிரேட்டட் சூப்பர்விஷன் ஒரு 360 டிகிரி பார்வை மாதிரி. எக்ஸாக்ட்லி. இதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சூப்பர்விஷன் வந்து செக்ரட்டேரியல் சப்போர்ட் கொடுக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான பகுதி, லீகல் ஃப்ரேம்வொர்க். ஆர்பிஐ எந்தெந்த சட்டங்களை நிர்வகிக்குது? இதிலிருந்து கண்டிப்பா கேள்விகள் வரும். முதல் 2 தாய் சட்டங்கள், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 மற்றும் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. சரி. அப்புறம் வெளிநாட்டு பண பரிவர்த்தனைக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், அதாவது ஃபீமா 1999. வாராக்கடன்களை வசூலிக்கிறதுக்கு சாஃபேசி ஆக்ட் 2002. அதுல சாப்டர் 2 வந்து ஆர்பிஐ கீழ வரும். யூபிஐ, என்இஎஃப்டி மாதிரி பரிவர்த்தனைகளுக்கு அதுக்கு பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்ட் 2007. இதெல்லாம மத்த தொடர்புடைய சட்டங்களும் இருக்கு. இந்தியன் காயினேஜ் ஆக்ட் 2011 மாதிரி. ஆமா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. சரி, இப்போ ஆர்பிஐயோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ், முக்கிய பணிகளை பார்க்கலாம். அத 2 வகையா பிரிக்கலாம். பாலிசி அண்ட் ரெகுலேஷன் ஒன்னு, ஆபரேஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னொன்னு. பாலிசி அண்ட் ரெகுலேஷன்ல என்னென்ன வரும்? 3 முக்கிய பணிகள். ஒன்னு மானிட்டரி அத்தாரிட்டி, அதாவது மானிட்டரி பாலிசிய உருவாக்குறது, செயல்படுத்துறது. இதோட நோக்கம் விலைவாசிய நிலையா வச்சு வளர்ச்சிய ஊக்குவிக்கிறது. ரெண்டாவது ரெகுலேட்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் சிஸ்டம், வங்கி செயல்பாடுகளுக்கான விதிமுறைகளை வகுக்கிறது. நம்ம மாதிரி வைப்புதாரர்களை பாதுகாக்கிறது தான் நோக்கம். மூணாவது மேனேஜர் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபீமா சட்டத்தை நிர்வகிச்சு வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் பணம் செலுத்துவதை எளிதாக்குறது. சூப்பர். அப்போ ஆபரேஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ல அதுல தான் நாம அன்றாடம் பார்க்கிற விஷயங்கள் வரும். இஷ்யூவர் ஆஃப் கரன்சி, ரூபாய் நோட்டுகளை வெளியிடுறது, புழக்கத்துல விடுறது. அப்போ நாணயங்களை அரசாங்கம் தான் அச்சிடும், ஆனா அத புழக்கத்துல விடுறது ஆர்பிஐ தான். ஓகே. அடுத்தது பேங்கர் டு தி கவர்மெண்ட், மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கியாளரா செயல்படுறது. பேங்கர் டு பேங்க்ஸ், மத்த எல்லா ஷெட்யூல்டு வங்கிகளுக்கும் இதுதான் ஹெட் வங்கி. ஒரு டெவலப்மெண்டல் ரோலும் இருக்குல்ல? ஆமா, தேசிய நோக்கங்களை ஆதரிக்க மேம்பாட்டு பணிகளையும் செய்யும். இவ்வளவு வேலைகளை செய்ய இந்தியா முழுவதும் ஆர்பிஐக்கு எத்தனை அலுவலகங்கள் இருக்கு? இந்தியா முழுவதும் 34 அலுவலகங்கள் இருக்கு. சரி, பயிற்சி நிறுவனங்கள், அதாவது ட்ரைனிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எத்தனை? மொத்தம் 5 இருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு, நீங்க கவனிக்கணும். என்ன அது? 4 நிறுவனங்கள் வந்து பார்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க். ஆர்பிஐ அகாடமி, காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் பேங்கிங், ஸ்டாஃப் காலேஜ் மற்றும் காலேஜ் ஆஃப் சூப்பர்வைசர்ஸ். அப்ப 5வது? அது மட்டும் ஆட்டோனாமஸ், தன்னாட்சி பெற்றது. இன்ஸ்டிடியூட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரீசர்ச் இன் பேங்கிங் டெக்னாலஜி, அதாவது IDRBT. இந்த வேறுபாடு தான் தேர்வுல கேட்பாங்க. புரியுது. அதே மாதிரி ஆர்பிஐ நிதி உதவி செய்யற நிறுவனங்கள்லயும் இந்த மாதிரி வேறுபாடு இருக்கா? நிச்சயமா. ஃபண்டிங் ஸ்டேட்டஸ் வச்சு கேள்விகள் வரலாம். CFRL மற்றும் IGIDR ஆகிய ரெண்டும் ஆர்பிஐயால் ஃபுல்லி ஃபண்டட். ஃபுல் செலவும் ஆர்பிஐ. ஆமா. ஆனா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்க் மேனேஜ்மெண்ட், அதாவது IIBMக்கு ஆர்பிஐ ஒரு ஸ்பான்சர் பேங்க் தான். ஓ, அப்போ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்க் மேனேஜ்மெண்ட், NIBM. அதுல ஆர்பிஐ ஒரு ஆர்டினரி மெம்பர் மட்டும்தான், ஃபுல்லி ஃபண்டட் கிடையாது. இதுல நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. அப்போ இஸ் NIBM fully funded by the RBIன்னு கேட்டா பதில் நோ. சரி, கடைசியா ஆர்பிஐக்கு முழுமையா சொந்தமான துணை நிறுவனங்கள், ஃபுல்லி ஓன்ட் சப்சிடரிஸ் என்னென்ன? இதுல 5 இருக்கு. முழு பேரும் முக்கியம். ஒன்னு DICGC, நம்ம டெபாசிட்ஸ்க்கு இன்சூரன்ஸ் கொடுக்கிறது. ரெண்டாவது BRBMPL, பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரன் பிரைவேட் லிமிடெட். இவங்க தான் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிறாங்க. மூணாவது ரீபிட். ஆமா, ரிசர்வ் பேங்க் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட். நாலாவது IFTAS, இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அண்ட் அலைட் சர்வீசஸ். அஞ்சாவது இப்போ புதுசா ஆரம்பிச்ச RBIH, ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப். அருமை. சரி, இப்போ நாம பார்த்த விஷயங்களை ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் ரிவ்யூ மூலமா சோதிச்சு பார்க்கலாம். ரெடியா? ரெடி. மொத கேள்வி, in which year was the RBI nationalized? 1949. Correct. ரெண்டாவது கேள்வி, what is the sitting fee for a central board meeting? INR 60,000. Super. மூணாவது, which subsidiary governs note mudran, அதாவது printing? BRBNPL. அடுத்த கேள்வி கொஞ்சம் குழப்பமானது. Which act governs the issuance of coins? இது ஒரு நல்ல கேள்வி.
நிறைய பேர் ஆர்பிஐ ஆக்ட்னு நினைப்பாங்க. ஆனா அது தப்பு. அப்போ சரியான பதில் சரியான சட்டம் இந்தியன் காயினேஜ் ஆக்ட் 2011. நாணயங்களை வெளியிடுவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வேலை. ஆர்பிஐ அதை புழக்கத்துல தான் விடும். மிகச்சரி. கடைசி கேள்வி. இஸ் தி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்க் மேனேஜ்மெண்ட் NIBM fully funded by the RBI? நோ, ஆர்பிஐ இஸ் an ஆர்டினரி மெம்பர். அருமை. 1935ல தொடங்கப்பட்டதிலிருந்து இன்னைக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் வரை RBI நம்ம பண ஸ்திரத்தன்மையின் பாதுகாவலனாவும் நிதி கட்டமைப்பின் சிற்பியாவும் இருக்கு. நிச்சயமா. இப்போ உங்களுக்கு ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி. நாம ஆர்பிஐயோட பாரம்பரிய செயல்பாடுகளை பார்த்தோம். ஆனா இப்போ கிரிப்டோ கரன்சி மற்றும் டிஜிட்டல் கரன்சி வளர்ந்து வர இந்த காலகட்டத்துல ஒரு மத்திய வங்கியோட பங்கு எப்படி மாறும்? நல்ல கேள்வி. இது ஆர்பிஐக்கு என்ன மாதிரியான புதிய சவால்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அருமையான கேள்வி. இத பத்தி நீங்க யோசிங்க. மேலும் பல அப்டேட்ஸ் மற்றும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள எங்க டெலிகிராம் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.